ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கை ஆசை ஆசையாக நம்பிக்கையோட கேட்க வந்த உனக்கு இன்னும் சரியாக 30 நிமிஷத்துல ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போறேன். ஆமென் செல்லமே. நல்லது எப்போது நடக்கும்னு காத்திருக்கிற உனக்காகவே நீ பேரின்பமும் பெரு மகிழ்ச்சியும் கொள்ளும் விதத்தில் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். எப்போதுமே உனக்கென ஒரு லட்சியத்தையும் நோக்கத்தையும் வச்சுக்கிட்டு சிறப்பாக ஜெயிக்கணும் சாதிக்கணுங்கிறதுக்காக உனக்கான செயல்களை செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா, தான தர்மம் செஞ்சா நமக்கு யாராவது உதவி செய்வாங்க, நமக்கு கடவுள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னு லாபத்தை எதிர்பார்த்து தான தர்மமோ உதவியோ செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு தான் இந்த வராகி அம்மா உனக்கான பலனை அள்ளி கொடுப்பேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை நம்பின யாரையும் நீ ஒருபோதும் ஏமாற்றும் எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்காதே. யார் உன்னை நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு உண்மையான ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. யாரும் கேட்காம நீயாகவே போய் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒருத்தவங்க எதிர்பார்க்கும் போது தேடும் போது நீ கொடுத்தீனா அதுக்கு மதிப்பு அதிகம். ஒருத்தவங்க கேட்காம எதிர்பார்க்காம இருக்கும்போது நீ அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அவங்க இன்னும் உன்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதோட மட்டுமல்லாமல் நீ செஞ்ச உதவியும் அவங்களுக்கு மிக பெருசாக தெரியாமல் போயிடும். அதனால் எதிர்பார்க்குறவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் மட்டும் உதவி செய். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும் தான், ஆனால் அதை யாருக்கு கொடுக்கணுன்றதுல உன்னுடைய திறமையும் தனித்துவமும் இருக்குது என் தங்கமே. லட்சியம் எவ்வளவு பெரிய சாதனைங்கிறது வெற்றி பெறும் வரைக்கும் யாராக்கும் தெரிய முடியாது. உன் லட்சியத்தை நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நீ எதை அடையணும், எப்படி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அலட்சியமாக இருந்து வாழ்க்கையில் இழப்புகளை நீ சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே லட்சியத்தை வச்சுக்கிட்டு வெற்றி பெற தயாராகன்னு இந்த வராகி அம்மா சொல்ல வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான வேஷம் போடும் மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய உண்மை முகத்தை நீ எல்லாருக்கும் வெளிப்படுத்த தயாராகு. எல்லாரையும் போல நீயும் வேஷம் போட்டு பொய்யான ஆளா போலியான ஆளா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஜமாவே உன் மேலே அன்பு காட்டுறவங்களையும் உன்கிட்ட பாசமாக இருக்கிறவங்களையும் நீ எப்போதும் பத்திரமாக உன் கூட தக்க வச்சுக்கோ. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு உதவி செய்கிறவங்கள நீ தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளாதே. அவங்க உனக்கு செய்கிறத விட நீ இன்னும் அதிகமாக செய்யணுன்ற அந்த எண்ணத்தோட உன்னை சுற்றி சுற்றி வருபவர்களுக்கு நீ நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாரு. ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நீ அடுத்தவங்க கிட்ட பழகுற. அவங்க சரியில்லை, அவங்க குணமோ மனசோ செயலோ சரியில்லைன்னு தெரிய வரும்போது அமைதியாக விலகி போயிடு. உனக்கு ஒத்து வராதவங்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் விட்டு நீ விலகி போகும்போது அமைதியாக விலகுவது அங்கே 1000 வார்த்தைகளை பேசுறதுக்கு சமமாகவே மாறும் என் செல்லமே. மனிதனாக மனிதாபிமானத்தோட உன் வாழ்க்கையை நீ அழகா வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். வாழ்க்கை உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது. நீ போகும் பாதையில எல்லாம் கஷ்டமும் பிரச்சனையுமா வருதுன்னா கண்டிப்பாக நீ சரியான பாதையில் போறன்னு தான் அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில் நீ தப்பு செய்யும் போதோ தவறு நடக்கும் போதோ எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல உன்னை நல்லா தப்பு செய்ய விட்டுட்டு அதிகமாக ஆட விட்டுட்டு அப்புறம்தான் வாழ்க்கை அதுக்கான தண்டனையை கொடுக்கும். ஆனால் நீ சரியான பாதையில் உண்மையான நேர்மையான முறையில் வாழ்கிறனா அப்போது வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ தான் வாழ்க்கையை கவனமாக வாழணும். துரோகம், அவமானம், ஏமாற்றம்னு உன்னை சுற்றி உன்னை நோக்கி எது வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ வாழ்ந்து காட்டினா அதுவே உன் எதிரிகளை பழிவாங்குவதற்கு சமம். உனக்கு எதிராக யாராவது துரோகம் செஞ்சிட்டாலோ ஏமாற்றத்தை செஞ்சிட்டாலோ உடனே அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காத. நீ அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சினா அதுதான் சரியான பழிவாங்கல். வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய சலுகை அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கையில் உனக்காக பல சலுகைகளையும் பல வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் அதை கவனமாக செலவழித்து பயன்படுத்திக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் தனிமையில் இருக்கும்போது
நீ எதை செய்யணும், எப்படி செய்யணுன்ற உன் சிந்தனைகளை சரியாக வச்சுக்கிட்டீன்னா அதன் மூலமாகவே நீ சாதிக்க முடியும். தனிமையில் இருக்கும்போது பொழுதுபோக்குறேன்னு அதையும் இதையும் பார்த்து நேரத்தை வீணாக்காம வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாங்கிறத யோசி. நீ மெதுவாகவே கூட நடந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது. ஓய்வு வேணும்னு நினச்சினா, கொஞ்சம் அமைதி வேணும், மன நிம்மதி வேணும்னு நினச்சினா மெதுவாக நடந்து போ. ஆனால் நடக்காமல் நின்றுடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரியத்துக்காக தான் நான் அதை நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், கெட்டது நடந்தாலும் அதை ஒரு காரணத்தோடையே நான் நடத்திக்கிட்டு இருப்பேன். உன் மனசில் இருக்க பயத்தை ஜெயிக்கணும்னா அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். யாரும் இங்கே எதுக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டோ கஷ்டப்பட்டுக்கிட்டோ வாழ்க்கையை வாழாமல் நின்றுடுறாங்களா என்ன? எவ்வளவு கஷ்டம், என்ன பிரச்சனை, எத்தனை பேர் இழப்புகள் வந்தாலும் அத்தனையும் மறந்து கடந்து வாழ்க்கையை வாழும்போது நீ மட்டும் எதுக்காக கண்டதையும் யோசித்து அமைதியாக இருக்கணும்? அனைத்தையும் தாண்டி வெளியே வா. பலவீனமானவங்க தான் தேவையில்லாத விஷயத்தை யோசித்து பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது கெட்டது செஞ்சுட்டா உடனே அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. வலிமையுள்ள தைரியமானவர்கள் யார் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நீயும் புத்திசாலி வலிமையான பிள்ளையாக அனைத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. மற்றவங்க கிட்ட பழகும் விதத்தையும் ஒழுக்கத்தையும் நீ சிறு வயசுலையே சரியாக கற்றுக்கிட்டீன்னா வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வந்துட முடியும். யாருக்கிட்டையும் எதையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அவங்கவங்களுக்கே அனைத்தும் புரிவதற்கான நேரம் வரும். நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. எப்போவுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு உயரணும்னு நினச்சின்னா எதை பார்த்தும் பயப்படவும் கூடாது, யாரை பார்த்தும் வியப்படையவும் கூடாது. பரவாயில்லையே, இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இவங்களோட வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கேன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வியந்தாலும் அல்லது பெருசாக இருக்கிறத பார்த்து மலைச்சி போய் பயந்தாலும் உன்னால் அடுத்த அடி நகர முடியாது. வியக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் பணத்தை கூட தேடி சம்பாதிச்சு சேர்த்துடலாம், ஆனால் நல்ல மனிதர்களை தேடுவதும் தான் கூடவே சம்பாதிச்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது உன்னை சுற்றி நல்லவங்களா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களா, சிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா காலாகாலத்துக்கும் அவங்கள உன் கூட வச்சுக்கோ. கவலைப்படாதன்னு சொல்கிறது ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தை தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம், அடுத்தவங்க ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரியும் போது நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்வதை விட என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி பழகு. அதுதான் உண்மையான மிகச்சிறந்த ஆறுதலாக இருக்கும். உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் யாராவது எதாக்காவது ஒரு பிரச்சனைனா கூடவே இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்ந்து கெட்டவர்கள் கடந்த காலத்தில் நல்லா வாழ்ந்ததை நினச்சி பார்க்கக்கூடாது. நல்லா வாழணும், இனிமே தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நல்லபடியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டதையும் துன்பப்பட்டதையும் மறக்கக்கூடாது. இப்போ புரியுதா? அவங்கவங்க வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கணும். நல்லா வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்ததை நினைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டவங்க தான் கஷ்டப்பட்டதை மறக்காமல் மறுபடியும் அந்த நிலைமைக்கு போயிடாமல் மிகப்பெரிய அளவில் நம்ம உயர்ந்து ஜெயிச்சு அந்த வெற்றியை நிரந்தரமாக வச்சுக்கணுன்ற நினப்பை உனக்குள்ளே வச்சுக்கோ. எப்போதும் அடுத்தவங்க கிட்ட போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ யாருங்கிறத நிரூபிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நீ கடைசி கெட்டவனாக தான் மாறணும் என் செல்லமே. யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, யாருக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, நீ எப்போதும் நீயாக வாழ்ந்துட்டு போ. மொத்த உலகமும் ஒன்றா சேர்ந்து உன்னால் முடியாது, இதை உனக்கு செய்ய வராது, செய்ய தெரியாதுன்னு சொல்லும்போது ஓ மனசுக்குள்ளேருந்து ஒரு சிறு ஓசை, உனக்குள்ள ஒரு சிறு தைரியம், ஒருவேளை இது நடந்தால் நல்லா இருக்கும், இது நல்லபடியாக முடியுன்ற நம்பிக்கை குரல் கேட்டுச்சுன்னா உன் மனசு சொல்கிறத கேளு. எப்போவுமே எதிர்மறையாக எங்கேருந்து 1000 பேர் உனக்கு எதிராக சொன்னாலும்
நேர்மறையாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை உன் மனசு சொல்லுச்சுன்னா உன் மனசு சொல்கிறத கேளு. அந்த நம்பிக்கைக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நீ நினச்சதை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எப்போவுமே நான் சொல்கிறது தான் எல்லாரும் சரி சரின்னு சொல்லணும், நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கணும் நம்பணும்னு சொல்கிறவங்க ஆணவத்தின் மடியில் தான் அழிஞ்சு போவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அமைதியாக கேட்டுக்க பழகு. உன் கருத்தை சொல்லலாம், ஆனால் அதை அமைதியாக பொறுமையாக ரொம்ப நிதானமாக நீ எடுத்து சொல்லணுமே தவிர நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற விதத்தில் நீ ஒருபோதும் யாரிடமும் பேசக்கூடாது என் செல்லமே. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் உன்னால் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியாமல் போயிடும். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கி தள்ளிட்டு கரையோரத்தில் தள்ளி விட்டுடும். அதே போல தான் நீ இப்படியே எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா மற்றவங்க எல்லாரும் உன்னை ஓரமாக ஒதுக்கி வச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அதே போல் மற்றவங்க உன்னை விமர்சனம் செஞ்சுட்டாங்க, என்னை பார்த்து குறை சொல்லிட்டாங்க, எப்படி அவங்க என்னை பார்த்து குறை சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு விமர்சனங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீன்னா வெற்றி உன்னை ஒதுக்கி வச்சிடும். மனிதர்கள்லாம் விமர்சனம் சொல்ல தான் செய்வாங்க, அடுத்தவனை பற்றி குறை சொல்லாத மனிதர்கள் இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தவங்க சொல்கிற விமர்சனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக உழைக்காமல் நேரத்தை வீணாக்கினா வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைக்காமலே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காம உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எளிமையாக இருப்பதே ஒரு வகையில் செல்வம்தான், பொறுமையாக இருப்பதும் ஒரு வகையான ஆயுதம்தான். எல்லா இடத்திலும் பொறுமையாக அமைதியாக மௌனமாகவே இருந்து நீ நினச்ச காரியங்களை உன்னால் சாதிச்சுக்க முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எளிமையாக இருந்து எந்த விதத்திலும் பெருசாக பகட்டோட பெருமைப்பட்டு வாழாமல் உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சுக்க முடியும். எப்போதுமே எது தற்காலிக சந்தோஷமோ, எது தற்காலிகமாக நிம்மதியை கொடுக்குமோ அந்த விஷயத்தில் தேங்கி நின்றுடாதே. எது நிரந்தரமோ, எது உன் வாழ்க்கைக்கு அச்சாணியாக ஆணித்தரமாக அடித்தளமாக இருக்குமோ அந்த விஷயங்களை தேடி போய்கிட்டே இரு. எல்லாரிடமும் நீ அன்பையும் பாசத்தையும் கொடுத்தாலும் கூட நீ கொடுக்கக்கூடிய பேரன்பு யாரிடமிருந்தும் திரும்ப கிடைக்க மாட்டேங்குதுன்னு தானே வருத்தப்படுற. யார் உனக்கு அன்பை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது கண்டிப்பாக உன்னை நோக்கி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். யார்கிட்டையாவது நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த தற்காப்பு கலை. சில விஷயங்களை பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்ல வேணான்னு நினைக்கிறவங்க தெரியாதுன்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீயும் அப்படி தப்பிக்க வேண்டிய இடங்களில், சமாளிக்க வேண்டிய இடங்களில் தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்க கற்றுக்கலாம். உன்னை நீயே ரசித்து உனக்கு நீயே மரியாதை கொடுத்து உன் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும் என் தங்கமே.